வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் திருநெல்வேலி திருப்பாகம். முருகர் கோவில்கள்ல பிரசாதமா கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட். குறிப்பா திருச்செந்தூர் முருகன் கோயில்ல ஒரு சில ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு திருப்பாகம் பிரசாதமா தருவாங்க. சிம்பிள் அண்ட் சூப்பர் டெலிஷியஸ் ரெசிபி 15 மினிட்ஸ்ல யார் வேணா செஞ்சிடலாம். ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கடலை மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மற்ற இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கலாம். ஒரு கப் முந்திரி பவுடர், முந்திரியை நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 கப் சுகர், இது கூட ஒரு கப் நெய், ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். இதுக்கப்புறம் போடுறதெல்லாம் ஆப்ஷனல். கொஞ்சமாக குங்குமப்பூ, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கெட்டியாக எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா எல்லாமே நைஸாக இதில் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு கண்டன்ஸ் மில்க் பக்குவத்துக்கு வரணும். ஒரு கடாயில் இதை போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்து கண்டினியூஸாக ஒரு 10 to 12 நிமிஷம் இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கண்டினியூஸாக நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா கூட அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கலர் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா அடி பிடிச்சி திட்டாக வேறு கலரில் தெரியும். கொஞ்சம் டைம் ஆக அது கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்களே பார்க்கலாம். அது திக்னஸ் பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. 10 to 12 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தால் போதும். அது திக்னஸ் மாறிடும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி 3 நிமிஷம் கிண்டி விடுங்க. ஏன்னா அந்த கடாயிலேயே கொஞ்சம் சூடு இருக்கும். அந்த சூட்லேயே கிண்டி விட்டுட்டு அப்படியே ஒரு 30 to 45 நிமிஷம் அதை ஆற விட்டிங்கன்னா நம்ம ஸ்வீட் ரெடி ஃபார் சர்விங். கொஞ்சம் டைம் ஆக இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கூடும். பட் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். திருநெல்வேலி திருப்பாகம் 15 நிமிஷத்தில் யார் வேணா செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும். இந்த மாதிரி யூனிக் டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.